மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். நாளுக்கு நாள் செம்மணி நகர்வுகள் பல வகையிலான விடயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில் செம்மணியில் இராணுவம் தான் அந்த படுகொலையை செய்தது என்ற விடயத்தை சட்டத்தரணி ரத்னவேல் பகிரங்கப்படுத்தி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. செம்மணி புதைக்குழி நீதிக்கான பயணத்தில் புதிய கதவுகளை திறக்கும் என்று மூத்த சட்டத்தரணி KS ரத்னவேல் சொல்லியிருக்கிறார். செம்மணியில் படுகொலை நடந்ததுக்கான ஆதாரங்கள் உள்ளன என்றும் இலங்கை இராணுவமே பொறுப்பு என்ற விடயத்தையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். கொழும்பு தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்ற கிருஷ்ணாந்தி குமாரசாமி கொலை வழக்கை உள்ளடக்கிய வண்ணம் புத்தக வெளியீடு விழாவில் ரத்னவேல் இந்த கருத்துக்களை பகிர்ந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். கிருஷ்ணாந்தி வழக்கு செம்மணியில் ஒரு பெரிய புதைக்குழி இருப்பதை வெளிப்படுத்தியதாக அவர் கூறினார். லான்ஸ் கோப்ரல் சோமரத்தின ராஜபக்ஷவின் சாட்சியத்தின்படி இதில் தான் மட்டும் ஈடுபடவில்லை, ஜெனரல்கள் கூட இதில் ஒரு பகுதியாக இருந்தனர். அவர்கள் வழங்கிய உடல்களை நாங்கள் செம்மணியில் அடக்கம் செய்தோம் என்ற விடயத்தை அவர் பகிரங்கமாக சொல்லியிருந்தார். செம்மணி இடத்தில் 500க்கும் மேற்பட்ட உடல்கள் புதைக்கப்பட்டதாக ராஜபக்ஷ கூறியிருந்தார். அவரது வாக்குமூலத்தை தொடர்ந்து 1999 அகழ்வாராய்ச்சியின் போது 15 உடல்கள் மீட்கப்பட்டன. இருப்பினும் மேலும் அகழ்வாராய்ச்சிகள் நிறுத்தப்பட்டன, அரசியல் அழுத்தம் காரணமாக என்று சொல்லப்படுகிறது. அன்றிலிருந்து இந்த பிரச்சனை பூதாகரணமாக இருந்தது. அருகில் உள்ள சிந்துபாத்தி இந்து மயானத்தில் பாரம்பரியமாக உடல்கள் புதைக்கப்படாமல் தகனம் செய்யப்படுகின்றன. இது மேலும் சந்தேகத்தை எழுப்புகிறது. நூற்றுக்கணக்கான உடல்கள் செம்மணி தளத்தின் அடியில் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. புதிய ஸ்கேன்கள் முடிந்த பிறகு மேலும் புதைக்கப்பட்ட இடங்கள் இருக்கலாம் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. இவை சாதாரண கல்லறைகள் அல்ல, இவை மக்களை கொலை செய்து அதிக எண்ணிக்கையில் புதைக்கப்பட்ட இடங்கள். ரத்னவேல் சொல்லுகிறார். குற்றவாளிகள் சட்டத்துக்கு அப்பால் செயல்பட்டனர். இராணுவம் யாழ்ப்பாணத்தை கட்டுப்பாடற்ற அதிகாரத்தோடு ஆட்சி செய்தது. 1995 முதல் 2009 வரை விடுதலை புலிகள் வெளியேற்றப்பட்ட பிறகு இராணுவம் மேற்பார்வை இல்லாமல் செயல்பட்டது. வோல்கர் டார்க்கின் இலங்கை வருகை, ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டார்க் இலங்கைக்கு வருகை தருவதாக செய்தி வெளியாகி இருந்த போது ரத்னவேல் மற்றும் பலர் செம்மணி கல்லறை தளத்தை தனிப்பட்ட முறையில் பார்வையிடுவதற்கு கேட்டிருந்தனர் என்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டிருந்தது. அதன் குறியீடு மற்றும் புலனாய்வு முக்கியத்துவத்தை சுட்டி காட்டுகின்றது என்ற விடயம் அங்கு பகிர்ந்திருந்தாலும் இலங்கை வெளியுறவு அமைச்சகம் முதலில் நேர்முறையாக பதிலளித்தது என்ற விமர்சனம் இருக்கிறது. நீதித்துறை முற்றுகை மற்றும் அரசியல் தடை, அதேபோன்று திடீரென அந்த இடம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்குள் இருப்பதனால் டார்க் நுழைய சிறப்பு அனுமதி தேவைப்படும் என்று அதிகாரிகள் சொல்லியிருந்தார்கள். ஆரம்பத்தில் காணாமற் போனர் அலுவலகம் இந்த விடயத்தை கையாளும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பின்னர் பொறுப்பு அட்டர்னி ஜெனரல் துறைக்கு மாற்றப்பட்டது. இது முன்னேற்றத்தை தடுக்கும் என்று பலர் அஞ்சுகின்றனர். இதற்கு பதிலளிக்கும் விதமாக ரத்னவேலும் அவரது சட்டக்குழுவும் உடனடியாக மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தை அணுகி முறையான அணுகலை கோரினர். ஐநா நுழைவை தடுக்கும் முயற்சி, நீதிமன்ற விசாரணைகளில் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் காவல்துறை அதிகாரி ஐநா உயர் ஸ்தானிகர் கல்லறை வாயிலுக்கு வெளியே மட்டும் நிற்க முடியும் என்றும் உள்ளே நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ரத்னவேல் ஆட்சேபனை தெரிவித்து பல விடயத்தை சொல்லியிருந்தார். இது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ராஜதந்திரிக்கு சர்வதேச அளவில் அவமானமாக இருக்கும். வோல்கர் டார்க்கின் வருகை இலங்கை அரசாங்கத்துடனான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமைந்திருக்குது. இறுதியில் நீதிபதி வருகையை அனுமதி வழங்கியிருந்தனர். சர்வதேச நீதிக்கான போராட்டம் தான் இதற்கு கடைசி முடிவென்ற விடயத்தை ரத்னவேல் கூறியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டனி ஜெனரலின் ஈடுபாடு பெரும்பாலும் செயலற்ற தன்மையை உருவாக்கி இருக்கிறது. பாதிக்கப்பட்டவரின் குடும்பங்கள் உள்நாட்டு நீதிமன்றங்களை நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் சர்வதேச விசாரணைகள் மற்றும் தீர்ப்பாயங்களை நாடுகின்றார்கள். செம்மணி வெறும் கல்லறை தளம் அல்ல, அது நீதிக்கான நுழைவாயில் என்ற விடயமும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக செம்மணியினுடைய நகர்வுகள் நகர்ந்து வந்திருந்தாலும் இன்றைய நாளிலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்கேன் நடவடிக்கையானது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
நாங்கள் கொழும்பிலிருந்து வந்திருக்கோம். மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர்களில் நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். அப்போ எங்களோட நோக்கம் இந்த செம்மணி இந்த இந்த மயானத்தில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சு கொள்வது எங்களோட நோக்கம். அப்போ இங்கே நாங்கள் சம்மந்தப்பட்ட இதுக்கு பொறுப்பாக இருக்கிற மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களோடு நாங்கள் கதைத்தோம். அத்தோடு இது முன்னுக்கு இருந்து நடத்துகிற கலாநிதி பேராசிரியர் ராஜ் சோமதேவ அவர்களோடும் ஏனைய அதிகாரிகளோடும் இது தொடர்பாக கதைத்தோம். பல விஷயங்களை எங்களால் தெரிந்து கொள்ள முடிந்தது. இது தொடர்பாக இதுவரை என்ன நடந்திருக்கின்றது, என்ன கண்டறியப்பட்டிருக்கின்றது போன்ற விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இந்த அடிப்படையில் நாங்கள் கொழும்புக்கு சென்ற பிறகு எமது சேர்மன், எமது தலைவர் இங்கு வர முடியாமல் போய்விட்டது. இன்னொரு உறுப்பினர் வர முடியும். நாங்கள் 3 கமிஷனர்ஸ் 3 பணிப்பாளர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அப்போ நாங்கள் அங்கு போய் இந்த ஒரு கூட்டத்துக்கு அது தொடர்பான பல விஷயங்களை பற்றி நாங்கள் கதைக்கூடியதாக இருக்கும். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அது தேவையா என்பதை பற்றி எங்களுக்கு இப்பொழுது தெரியாது. நாங்கள் எம்முடைய தலைவர் அவர்களோடு கதைக்கும் பொழுது இந்த விஷயங்களை நாங்கள் சொல்லும்போது இது எம்முடைய நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு பொருத்தமானதா என்பதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அது பொருத்தமானதாக இருக்கும் பட்சத்தில் யாரும் இது தொடர்பாக உதவி யாரிடமும் உலகத்தில் யாரிடம் உதவி கோரலாம். ஆனால் அது எங்களுடைய நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு பொருத்தமானதா என்பதை பற்றி முதல் நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழுவின் கூட்டத்திலே இது பரவாக நாங்கள் கதைப்போம். இது தொடர்பாக நானும் பத்திரிகையில் பார்த்தேன். இது தொடர்பாக அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் அவர் மனித உரிமை ஆணைக்குழுவை நாடுவாராக இருந்தால் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மனித உரிமை ஆணைக்குழு செய்யும். இப்பொழுதுள்ள இந்த அகழ்வு மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். இது தொடர்பான எதுவும் தடைகள் அல்லது மேலதிக நிபுணத்துவம் அவசியமாக இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் இங்கே உள்ள நிபுணர்களோடு கதைத்த பொழுது இது மிக செவ்வனே நடைபெறதாகவும் திரு பேராசிரியர் ராஜ் சோமதேவ் அவர்களுடைய தலைமையின் கீழ் மிக சிறப்பாக இந்த அகழ்வு நடந்து கொண்டிருப்பதாகவும் நாங்கள் அறிகிறோம். அவ்வாறு சிறப்பாக நடைபெறும் பட்சத்தில் இதற்கான சர்வதேச நிபுணத்துவம் அவசியம் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவ்வாறு தேவைப்படும் பட்சத்தில் இது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடலாம். இதனுடைய நகர்வுகளை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.